ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆம், குடும்ப பெண்கள் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பெண்கள், நான் 2 பாப்பா வச்சுட்டு வீட்டில் தான் இருக்கேன். என்ன மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க சம்பாதிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ ஒருத்தருக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திறமை இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தே சம்பாதிக்க ஒரு ஒரு 10 டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை புதுசாக யாராச்சும் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். பாப்பா விளையாடிட்டு இருக்கான், சாரி. ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க. ஸோ வேலைக்கு போயிருக்க முடியாது. நல்லா படிச்சிருக்கேன், எந்த வேலைக்கும் போக முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. படிச்சிருக்கோம், பட் பார்த்திங்கன்னா நம்மளால் வெளியே போயிட்டு வேலை செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் சொல்லி கொடுத்ததை விட அதிகமாக டியூஷன் அனுப்புகிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு டியூஷன் பசங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்குறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா டியூஷன் ஈவினிங் டைமில் வீட்டு வேலை நம்ம எல்லாமே முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில், நான் சொல்கிறது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ மார்னிங் கூட டியூஷன் அனுப்புறது பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. 1 ஹவர் இல்லை 1/2 hour அந்த மாதிரி ஈவினிங் கம்பல்சரி பார்த்திங்கன்னா டியூஷன் அனுப்ப தான் செய்கிறாங்க. ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த மாதிரி நிறைய பேர் கூச்சப்படுவாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தைரியசாலியாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த வேலையை பார்க்கலாம், பார்ட் டைம் ஜாப்பாக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ பூ கட்டுற பூ கட்டுற கடைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பூ சேர்ந்து விற்பாங்க இல்லையா. ஒரு கம்பெனியே இருக்குது. ஏதாச்சும் ஒரு சத்திரை இருக்குது, ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் நாள் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா பூ சேல்ஸ் ஆகும். அப்போ நம்ம பூ விற்கிறவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வீட்டில் தான் இருக்கோம், நாங்கள் பூ கட்டி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் போயிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு கேட்கலாம். அதுவுமே வீட்டில் பண்ணுற ஒரு ஜாபாக கூட, ஏன்னா வீட்டு வேலை எல்லாத்தையுமே பார்த்துட்டு பசங்க தூங்குகிற அந்த டைம்லேயும் சரி, நம்ம வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கிறது நம்மளுக்கு எந்த டைம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்போது பூ வாங்கிட்டு கட்டி எடுத்துன்னு போயிட்டு கொடுக்கலாம். அதுவும் நம்மளுக்கு சிறு தொழில் மாதிரி தானே, நம்ம அந்த வேலையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பியூட்டிஷியன் கோர்ஸ் படிச்சிருப்பாங்க. பட் அவங்களாம் அந்த வேலைக்கு போயிட முடியாது. மேரேஜ் ஆகிட்ருக்கும், பசங்க இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் வீட்டில் ஹஸ்பண்ட் அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம 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 எய்ம் பண்ணுற அந்த அச்சீவ் நம்மளால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படாமல் கீழே இப்போ நம்ம ஊரில் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஐப்ரோ பண்ணுறாங்க, ஃபேஷியல் பண்ணுறாங்க. அடிக்கடி பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு பார்த்திங்கன்னா ஐப்ரோ பண்ணுறதுக்கு எல்லாருமே கடைக்கு போக தான் செய்கிறாங்க. ஸோ நம்ம சுற்றி இருக்கிறவங்க, நம்ம ஊர்லேயே சரி, நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் தெரிஞ்சவங்களும் சரி பண்ணுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பண்ணுறது யாருக்குமே தெரியாது. அது சின்ன ஒரு போர்டு மாதிரி போட்டு, இப்போ போர்டு பார்த்தா எல்லாருமே பார்லருக்கு இருக்குதா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சு தான் போகிறாங்க. அதுவும் கிராம சைட்லாம் அடிக்கடி போகிறவங்களாம் இருப்பாங்க. அப்போது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நேம் போட்டு ஒரு போர்டு போட்டு தான் மாதம் மாதம் அதுவும் நம்மளுக்கு ஒரு இன்கம் மாதிரி தானே, வீட்டிலேருந்தே நம்ம சம்பாதிக்கலாம் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ வீட்டில் கிரைண்டரில் மாவு அரைக்கிறது கிடையாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ மிஷினில் ஒரு 10 ரூபா பூரா மிஷினில் பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா என்ன மாதிரி பசங்க வச்சுன்னா வீட்டில் சுட்டி பையனுங்க பாருங்கள் கத்திக்கிட்டே இருக்கான். நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா அவன் கத்திக்கிட்டே இருக்கான் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கிற பசங்க இருந்துச்சுன்னா வீட்டில் கண்டிப்பாக இப்போலாம் யாருமே வீட்டில் கிரைண்டர் யூஸ் பண்ணுறதே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் பேர் பார்த்திங்கன்னா மாவு கடையில் தான் போய்ட்டு அரைக்கிறாங்க மிஷினில். ஸோ நம்மளுக்கு வீட்டில் இருந்தே பார்த்திங்கன்னா அந்த வேலையை பார்க்கலாம்.
அதே நம்ம ஒரு இன்கம் மாதிரி தானே. நம்ம முதலீடு போடுவோம், போடாமல் செய்கிற தொழிலுமே வந்து இருக்குது. இது வந்து முதலீடு போட்டால் இப்போ வந்து நமக்கு தெரியும்ல, நம்ம சுற்றி இருக்கிறவங்க பார்த்தா இவங்க வந்து நல்லா வந்து சேல்ஸ் ஆகுமா, நம்மளுக்கு லாபம் கிடைக்குமா கிடைக்காதான்னு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. அதை பொறுத்து வந்து இந்த தொழிலுமே வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இப்போலாம் வந்து சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் இது இது மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ வந்து இது நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. சாரீ வந்து ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோமா, எங்கன்னா வெளில போகிறோமா, டக்குன்னு எடுத்து அப்படியே வந்து கட்டிட்டு போகிற மாதிரி இப்போ வந்து வந்துடுச்சு. ஸோ அதை தெரிஞ்சவங்க அந்த வேலையை வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைலரிங். அதே மாதிரி இப்போ வந்து டைலரிங் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய காசு. டைலரிங் கற்றுக்கிட்டவங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தே ஒரு தையல் மிஷின் வந்து வாங்கி போட்டு நிறைய இப்போ டிசைனாக இப்போ வந்து ப்ளவுஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 400, 500 அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ப்ளவுஸ் கட்டிங்கு இந்த டைலரிங் வந்து தெரிஞ்சுக்காத ஆளே வந்து கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா வந்து வீட்டுக்கு எல்லாருமே போயிட்டு பார்த்திங்கன்னா இந்த அவங்கவுங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து ரேட் ஏறிடுச்சு. நம்மளுக்கு நம்ம தைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ போயிட்டு பார்த்திங்கன்னா வந்து டைலரிங் கிளாஸ் வந்து கற்றுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வீட்டில் இருந்தே பார்த்திங்கன்னா அதுலேயுமே பார்த்திங்கன்னா மணி வந்து ஏர்ன் பண்ணலாம். எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தையல் ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் வந்து ஒரு புடவை ஓரடிக்கிட்டே இருக்கும் பாருங்களேன், 30 ரூபா 40 ரூபா. வீட்டில் இருந்தே நம்ம வந்து ஃப்ரீ டைமில் அவங்க கொடுத்துட்டு போனால் கூட நம்ம வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எடுத்து அடித்து வச்சோம்னா அது நம்மளுக்கு ஒரு மணி சம்பாதிக்கிற மாதிரி தானே. அந்த தொழிலுமே வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி சத்து மாவு ஒன்று, அதுக்கப்புறமேட்டுக்கு மசாலா ஐட்டங்க, மிளகாத்தூள் இந்த மாதிரிலாம் வந்து நான்வெஜ்ஜுக்கு வந்து மசாலாலாம் வந்து ரெடி பண்ணி தராங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டைம் 2 டைம் வந்து பக்கத்தில் இருக்கிற கடைகளில் பாக்கெட் போட்டோம், அப்படி இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டு அங்கெல்லாம் போயிட்டு கேட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நம்ம கம்மி விலைக்கு கொடுத்து அந்த மசாலா வந்து அவங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருந்தேன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதையுமே வந்து நம்ம வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இப்போலாம் வந்து என்ன பண்ணுறாங்க தெரியுமா, வீட்லேயே வந்து சுண்டல் அவிச்சி இந்த டீ காஃபி அதெல்லாம் வந்து இருக்குல்ல. இப்போ இந்த ரெகுலராக டீ குடிக்கிறவங்களாம் வந்து இங்கே நகரத்தில் இருக்கிறவங்க கிராமப்புறத்துலலாம் வந்து அவங்க எல்லாமே வந்து செஞ்சுருவாங்க. நகர்ப்புறத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இதையுமே வந்து பண்ணுறாங்க நிறைய பேர். நானுமே வந்து வாங்கி சாப்பிட்ருக்கேன். வீட்டில் பார்த்திங்கன்னா வந்து வடை, சமோசா, அப்புறம் இந்த சுண்டல், டீ காஃபி இது எல்லாமே வந்து அவிச்சி ஒரு கட்டை ஃபுல்லாக வந்து எடுத்துக்கிறாங்க. 10 ரூபா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா போலி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் செஞ்சு எடுத்துன்னு வந்து வீடாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து அது வந்து ஒரு தொழிலாக வந்து ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ஒரு டைம் அவங்க வந்து வீடாக வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா எந்த டைமுக்கு வராங்க ரெகுலராக வந்து அந்த டைமுக்கு வந்து கொடுத்துட்டு அதுலேயே வந்து காசு மணி பார்த்திங்கன்னா வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த போண்டா, ஸ்வீட் போண்டா, அப்புறம் வந்து இது எண்ணெங்க விற்கல எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து விற்கிறாங்க. முறுக்கு, அதிரசம் இப்போ வந்து அது வந்து தீபாவளி டைமில் தான் வந்து அதிகமாக வந்து சேல்ஸ் ஆகும். ஸோ அந்த டைம்லயுமே நீங்கள் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வந்து இப்போ வரிசை கொடுப்பாங்க, ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வரும், கல்யாண ஆர்ட்ரு வரும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து செய்ய தெரியும். ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டர் பிடிச்சி அதை வந்து செஞ்சு கொடுக்கலாம். அதுலேயுமே வந்து லாபம் அதிகமாக வந்து வரும். 3 முறுக்கு 40 ரூபா 50 ரூபா அந்த மாதிரிலாம் கூட விற்கிறாங்க. ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா வந்து மணி பார்த்திங்கன்னா வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய தொழில் வந்து இருக்குது. எல்லா தொழிலுமே பார்த்திங்கன்னா வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணலாம். கண்டிப்பாக அதுக்கு உண்டான முயற்சி செஞ்சால் மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து மணியை பார்த்திங்கன்னா வந்து ஏர்ன் பண்ண வந்து முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நிறைய வேலை வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. நம்ம வந்து நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எய்ம் இருந்தால் மட்டும் போதாது.
சோம்பேறியாக இருந்தால் மட்டும் போகாது. ஸோ அதுக்குண்டான வேலையை நம்ம பார்த்தா மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து பணம் வந்து சம்பாதிக்க வந்து முடியும். ஓகேங்களா? ஸோ சம்பாதிக்க வந்து நிறைய வந்து வழி வந்து இருக்குது. அது எல்லாமே வந்து நல்ல முறையில் நல்ல வகையில் வந்து சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைங்க. ஸோ நம்மளால தான் வந்து அந்த வேலையை வந்து செய்ய அதுக்கு உண்டான வழி வந்து நிறைய வந்து இருக்குது. நம்மளுக்கு அதுக்கு உண்டான டைமை வந்து நம்ம தான் வந்து எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து உதாரணம் செய்ய முடியாததுக்கு பாருங்கள். ஒரு வேலையை வந்து பசங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து என்னோடய லைஃப்பில் நடக்கிற விஷயத்தை உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ 2 வந்து குட்டி பாப்பா வந்து இருக்காங்க எனக்கு. 2 பேருமே 3:30 மணி 4 மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து தூங்கிடுவாங்க. அவங்கள தூங்க வைக்கிறதுக்கு போயிட்டு நான் போனேன். 4 மணி தானே ஆகுது, ஒரு 4:30 5 மணிக்கு நம்ம வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட வேலை, நம்ம வந்து அப்புறம் செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற வேலையில வந்து வாழ்க்கைக்கு வந்து அப்புறம்ன்ற ஒரு வார்த்தையை வந்து இருந்தாலே வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து இழக்க வேண்டியதுதான். அப்புறம்ன்ற ஒரு வார்த்தையினால எவ்வளோ பாதிக்குதுன்றத மட்டும் பாருங்கள். ஸோ அது இன்னொரு 1/2 ஹவர் தூங்கலாம், இன்னொரு 1 ஹவர் தூங்கலாம், 2 மணி நேரம் இருக்குல்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்ட வேலை. ஸோ 4 மணிக்கு படுத்தேன் நான். அப்புறம் செஞ்சுக்கலாம், 4:30 மணிக்கு செஞ்சுக்கலாம், 5 மணிக்கு செஞ்சுக்கலான்னு போட்ட வேலை இப்போ பார்த்திங்கன்னா வந்து 7:30 மணிக்கு பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து பாத்திரம் வந்து விளக்கிட்டுருக்கேன். ஸோ இது எதை உதாரணம்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம்ன்ற ஒரு வார்த்தை மட்டும் யூஸ் பண்ணவே கூடாது. இப்போ 7:30 மணிக்கு நான் பார்த்திங்கன்னா வந்து செய்கிறேன். பசங்க தூங்கி இருக்கும்போது அந்த வேலையை வந்து பார்த்துருக்கலாம். சோம்பேறித்தனமாக அப்படியே வந்து படுத்துறதுனால இப்போ 7:30 மணிக்கு செய்கிறேன். அந்த 7:30 மணி டைமில் பார்த்திங்கன்னா பசங்களுமே எழுந்திரிச்சிட்டாங்க. அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா வந்து சாப்பாடு வந்து கொடுக்க முடியல. வேக வேகமாக பார்த்திங்கன்னா வந்து செய்ய வேண்டிய நிலைமை வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து வீட்டில் இருக்கிற லேடிஸ் ஆகட்டும், அதுவும் யாராக வேணாலும் இருக்கட்டும். ஸோ அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலான்ற வார்த்தையை மட்டும் வந்து யூஸ் பண்ணாதீங்க. எப்போ செஞ்சாலும் நம்ம தானே செய்ய போகிறோம், அதை அப்போவே செஞ்சிடலாம் அப்படின்னு மட்டும் வந்து யோசிங்க. இதனால் எவ்வளோ பாதிக்கப்படுதுன்னு பாருங்கள். நம்ம வந்து மதிய டைமில் பார்த்திங்கன்னா வந்து தூங்கிடுறோம். மதிய டைமில் தூங்குறதுனால பார்த்திங்கன்னா வந்து நைட்டில் வந்து தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனால் நைட்டில் நம்ம லேட்டாக தூங்குறோமா, நைட்டு லேட்டாக தூங்குறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விடியற் காலையில் வந்து எந்திரிக்க முடியல. லேட்டாக தான் எந்திரிக்க முடியுது. லேட்டாக தூங்குனதுனால லேட்டாக தான் வந்து எந்திரிக்க முடியுது. அதுவே பார்த்திங்கன்னா வந்து சீக்கிரம் நம்ம வந்து தூங்கணுமா, சீக்கிரம் எழுந்தோமா, வீட்டு வேலை எல்லாமே வந்து பார்க்க வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம காலையில் 8 9 மணிக்கு எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து காலையில் எந்திரிக்க முடியல நிஜமாவே. 8 9 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்திரிக்க முடியுது. அந்த 8 9 மணிக்கு எந்திரிச்சிட்டு அந்த டைமில் பாப்பாங்களுமே பார்த்திங்கன்னா வந்து எந்திரிச்சிடுறாங்க. நம்ம பாப்பாங்களை பார்க்கறத, வீட்டு வேலையை பார்க்கறத, துணி துவைக்கிறத, எந்த வேலையும் செய்ய முடியும் பாருங்கள். பிறந்த குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு நம்மளால் எந்த வேலையுமே வந்து செய்ய வந்து முடியல. ஸோ எல்லாத்துக்குமே காரணம் நம்ம அப்புறம் செஞ்சுக்கலான்ற அந்த ஒரு சோம்பேறித்தனத்தினால தான் வந்து இவ்வளோவுமே வந்து பாதிக்குது. ஸோ அப்போ வேலையை நம்ம அப்போதைக்கு பார்த்துட்டோம்னா தூங்குறதுனால எவ்வளோ வேலை வந்து நம்மளுக்கு வந்து பாதிக்குது பாருங்கள். ஸோ நீங்களுமே உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து குட்டி குழந்தை வச்சுக்கிட்டு இதுமாரி வந்து சமாளிக்கிறீங்களான்றது வந்து கமெண்ட் வந்து சொல்லுங்கள். ஸோ நைட்டில் வந்து நான் அடிக்கடி எழுந்து பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு எழுந்து பாப்பாவை மூச்சுன்னு கொஞ்ச நேரம் தூக்கி வச்சுட்ருப்பேன். இந்த மாதிரிலாம் வந்து நைட்டில் கண்ணை முழிக்கிறதுனால பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து எழுந்திரிக்கிற நிலமையா இருக்குது. ஸோ இன்னைக்கு பார்த்திங்கன்னா வந்து காலையில் வந்து எழுந்திரிச்சேன் 6:30 மணிக்கு. 6:30 மணிக்கு எழுந்திரிச்சி வெளில போனால் வந்து பாப்பாவுக்கு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா வந்து காலையில் டைமில் பார்த்திங்கன்னா வெளில வந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதனால் ஒத்துக்க மாட்டேங்குதா. ஸோ அதனால் என்ன பண்ணேன், வீட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா வந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்ம 10 மணிக்கு தூங்கி எழுந்திரிச்சிக்கிறவங்க 10 மணிக்குள்ளவே வந்து காலையில் எல்லா வேலையுமே வந்து முடிச்சாச்சு. பாப்பாங்களை குளிக்க வச்சாச்சு, சமைச்சாச்சு. லைவும் பார்த்திங்கன்னா வந்து 1 மணி நேரம் லைவ் போடுவேன். லைவுமே வந்து போட்டு முடிச்சாச்சு. எல்லா வேலையுமே வந்து முடிச்சாச்சு. இதனால் பார்த்திங்கன்னா அந்த தூங்குறதுனால சோம்பேறித்தனத்தினால இவ்வளோ வேலை பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேட்டாக வந்து செய்கிறோன்னு சொல்லிட்டு உணர்ந்தேன். ஸோ இந்த மாதிரிலாம் யார் வந்து பார்த்திங்கன்னா வந்து வீட்டு வேலையை வந்து பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்.
ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு எந்திரிச்சு வந்து இதுக்கப்புறமேட்டுக்கு எந்த வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், மொத்த பாத்திரத்தையும் கட கட கடன்னு வாரி போட்டு சீக்கிரமா வந்து பாப்பாவுமே வந்து அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு சென்டர்ல வந்து கேட்டுட்டே இருந்தா. அவளுக்குமே பிஸ்கெட்டு அது இது எடுத்து கொடுத்துட்டு சின்ன பாப்பா இருக்கானா கட்டில் மேலே போட்டு விட்டேன். அவனுமே வந்து கீழே வந்து நகர்ந்து வந்துடுறான் முட்டி போடுறதுனால. ஸோ அவனுமே போயிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு கிச்சன் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து க்ளீன் பண்ணி வந்து முடிச்சாச்சு. எவ்வளோ ஒரு கூட ஃபுல்லாக வந்து பாத்திரங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மணி வந்து நான் ஏர்ன் பண்ணேங்க. எனக்கு என்ன மனசு தோணும்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அது வந்து 1.5 வருஷம் வந்து ஆகப்போகுது. அதில் ஸ்டார்ட் பண்ண புதுசுலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாதம் வந்து வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து கன்சீவ் ஆகிட்டேன். கன்சீவ் ஆனதுலேருந்து என்னால் வந்து சரியாக வந்து வீடியோ வந்து போட முடியலைங்க. அதனால் வந்து என்னோடய சேனல் வந்து மானிட்டேஷனும் ஆகலை. சேலரியுமே நான் வந்து இது வரைக்கும் வந்து வாங்கலை. ஸோ என்னோட முயற்சி நம்ம வந்து வீட்டில் வந்து சும்மா இல்லை, நம்ம ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணிட்டு தான் வந்து இருக்கோம். அதுக்கு உண்டான பலன் வந்து என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற இதோட தாட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் நம்ம சும்மா இல்லை, 2 குழந்தைங்கள வச்சு நம்மளும் ஏதாவது ஒரு வேலை வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு மனசில் வந்து எப்பவுமே அது இருக்குங்க. என்னைக்காச்சும் நம்ம வந்து கடவுள் வந்து கஷ்டத்தில் வச்சுட்டு இருக்காருன்னா என்னைக்குமே வந்து கஷ்டத்துலேயே வச்சுருக்க மாட்டார். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து துணையா வந்து இருப்பார். ஸோ அன்னைக்கு வந்து நம்ம வந்து என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நம்ம சேனலும் பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் ஆகி நம்மளும் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ண புதுசுலேயே பார்த்தீங்கன்னா வந்து இருந்துச்சு. அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து கடவுள் நம்மளுக்கு எப்போ வந்து நல்ல வழி விடுறாரோ கண்டிப்பாக அப்போ வந்து அதுக்குண்டான பலன் வந்து எப்பயுமே வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வகையிலாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. வாங்க நம்மளோட கிச்சன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். எங்கள் பாப்பா பாருங்க கையில் வச்சுட்டு இருக்க எப்படி ஆகிட்டு இருக்கான்னு மட்டும் பாருங்க. கடைசியாக வந்து கிச்சனோட அவுட்ஃபிட் வந்து காமிக்கிறேன். அந்த கொஞ்ச நேரத்தில் கிச்சன் க்ளீன் பண்ணி முடிக்கிற வேலையே பார்த்தீங்கன்னா வந்து இருத்து போச்சுங்க. கொஞ்சம் ஈவினிங் டைமில் நம்ம வந்து பாத்திரம் விளக்கணுமா, கதவு திறந்து வச்சுட்டு கொஞ்சம் காத்தோட்டமாக வந்து சீக்கிரமாக வந்து விளக்கிடலாம். கொஞ்சம் போயிடுச்சுன்னா கூட யூடியூப்ல ட்ரெஸ்ஸே ஃபுல்லாக நினைச்சு போதுங்க. பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ இருத்து போயிருக்கேன்னு பாருங்க. இது சென்டரில் குட்டி குட்டி பையன் வேறு அமைதியாகவே இல்லை. கொஞ்ச நேரம் அவனை போய் தூக்கி வச்சுட்டாங்கன்னா பாப்பா வர வந்து டிஸ்டர்ப் பண்ணினே இருந்தாலும் ஒரு வழியாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுட்டுங்க உங்ககிட்ட வந்து காமிக்கிறேன்.
ஃபைனலி நம்ம கிச்சனோட அவுட்ஃபுட் வந்து இதுதாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. டாடா பாய்.